நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஓகே, அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னடா ரேபிடோல வந்துட்டு அந்த பைக்கார்ட்ட ஹெல்மெட் கொடுக்காம திருடிட்டு வந்துட்டு போட்டு உட்காந்துருக்குன்னு நினைக்க வேணாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் F1 த மூவி. அது ஒரு கார் ரேஸ் படங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சேன். வேற ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் கழட்டிக்கிறேன். ஸோ உலகளவில் மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் எடுத்து பயங்கர ஹிட்டாக பேசிக்கிட்டு இருந்த படம். கிட்டத்தட்ட புக் மை ஷோலே 9.5 கீழே ரேட்டிங்கே குறையல 2 வாரமா. அந்த அளவுக்கு ஒரு அதி அற்புதமான படமா, சரி போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமோட போய் இன்னைக்கு நாம போய் பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த ஜேர்னலில் ஆல்ரெடி வந்த ஃபோர்டு வெர்சஸ் ஃபெராரியை கம்பேர் பண்ணாமல் இந்த படத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. அது வந்து ஒரு ட்ரூவான உண்மை. ஓப்பனிங்லேயே உண்மையை சொல்லணும்னு இல்லை, ஆனால் சொல்ல அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு 60% தான் அந்த படத்தோட அளவுலன்னு சொல்லணும். என்ன காரணம்னா டெக்னிக்கலாக அப்படியா, டெக்னிக்கல் ரீசன்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. டெக்னிக்கலாக இது வந்து ஒன் ஆஃப் த டாப் நாச் படம். எக்ஸ்ட்ரானரியா, ஏன்னா கண்டெம்பரரி பீரியடில் நடந்த ஒரு கதை தான். அரௌண்ட் 2015-16 நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஏபெக்ஸ் ஜிபிங்கிற ஒரு F1 ரேஸ் டீம் வந்து தொடர் தோல்விகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த டீமே வந்து ஒரு பேங்க்ரப்சியார் நிலைமையில போகுது, யாருமே வாங்க முன் வரல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அந்த டீமோட ஓனராக இருக்கிற ரூபன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃப்ரெண்டு சோனி ஹைஸ் அப்படிங்கிற ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி F1 ரேஸ் ஓட்டின ஒரு டிரைவர், ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ரிட்டையர் ஆகி இருக்கிற ஒரு டிரைவரை போயிட்டு அப்ரோச் பண்ணி, நீ வந்து எங்கள் டீமுக்காக ஓட்டி இந்த சரிவுலேருந்து எங்களை மீட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்ககிட்ட ஒரு யங் கன் டிரைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஜோஷுவா பியர்ஸ் அப்படின்ற ஒரு டிரைவர். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த டீம் எப்படி முன்னுக்கு கொண்டாந்தாங்களா, என்னாச்சு, இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இவங்க 2 பேருக்கு நடக்கிற ஈகோ இஷ்யூஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி இவங்க பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு படம் தான் இது. இனிஷியலாக நம்ம சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டெக்னிக்கல் மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம் இந்த படத்தை. இந்த படத்தோட கேமராமேன் வந்து கிளாடியோ மிராண்டான்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க பேர் இந்த விக்கிபீடியாவில் பார்த்தா நம்ம எடுத்தோம், போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்க ஆல்ரெடி நிறைய ஒரு எக்ஸ்டெண்டான ஹாலிவுட் மூவிஸு, த பெஞ்சமின் பட்டன் மாதிரி மூவிஸ்லாம் ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கேமராமேன் எக்ஸ்ட்ரானரியான ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு விஷுவலாக ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் ஐமேக்ஸில் புக் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு தரமான படம் தான் இது. அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. பட் ட்ராமாவா அது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு 60% தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஏன்னா ஃபோர்டு வெர்சஸ் ஃபெராரி பார்க்குறப்ப நமக்கு அது கதையாகவும் சரி, ரேசிங்காகவும் சரி, ஒரு ட்ராமாவும் சரி, அப்படியே அந்த கிறிஸ்டியன் பேலோட ஆக்டிங் ஆகட்டும், மேட் டீமன் ஆகட்டும், நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 67ல் நடக்கிற ஒரு கதைக்களம் அது. அங்கேயே நம்ம போய் அந்த இதை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அப்படி இருக்காது. இது வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோங்கிற ஃபீலை வந்து அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுதான் வந்து ஒரு மேஜரான இஷ்யூ இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராட் பிட் பார்க்குறப்போ ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. இந்த வயசுலேயும் இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு, நம்மளால இப்படி இருக்க முடியலையே, எப்படி இந்த வயசுலேயும் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ ஃபிட்டாக இவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு பொறாமை வரதான் செய்யுது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆக்டர். அவரை பற்றி நம்ம சொல்லணும்னு தேவையில்லை, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியோட எக்ஸலண்ட்டான அந்த ஒரு ஒரு ரக்கடாக ஒரு ஷார்ட் டெம்பராக இருக்கிற ஒரு டிரைவராக ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோஷா பியர்ஸாக வர்ற டாம்சன் இட்ரிஸ்னு ஒரு ஆக்டர் அவர் பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் அவங்க டீமுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தனி இருக்கிற முரண், எடுத்தனையுமே வந்து இவங்க வந்தனி அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டாங்க அப்படின்லாம் ட்ராமாட்டிக்காக காட்டாமல் என்ன நடந்ததோ அதை காமிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதையை பற்றி தெரியல, ஏபெக்ஸ் ஜிபி எப்படி அந்த சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க உண்மையிலுமே முடிக்கிறப்ப அந்த அராப் சர்க்கியூட் ரேஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்தாங்களாங்கிற டீட்டெயிலாம் நமக்கு தெரியல. பட் படமாக பார்க்குறப்ப வந்து ஒரு ஆர்கானிக்காக இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. மோரோவர் F1 ரேஸில் பற்றி என்னன்னே தெரியாத நமக்கு வந்து இது உண்மையிலேயே ஒரு டெக்னிக்கல் லேர்னிங்காகவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் ஒரு ரூல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு டைமை சேவ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு டீமை கொண்டாடலாமான்ற சில விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே அதெல்லாம் வந்து நமக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா பார்த்த F1 ரேஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து ரொம்ப இதாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பழக்கப்பட்ட விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி தெரியாத நமக்கு வந்து ஓ இப்படியெல்லாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் கூட இதில் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு லேர்னிங்காகவுமே இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் வந்து மெயினாக இந்த படத்தை வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ரோச்சில் பார்க்குறப்ப நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கான காரணம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது ஹரி படம் மாதிரி தான் இருக்குது. ஆரம்பிச்சதுலேருந்து கட கட கடன்னு போய் முடிஞ்சிருது.
முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்துல இருக்க டேக்அவே என்ன அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஒரு கொஸ்டினா இருக்கு. பட் விஷுவலாவோ டெக்னிக்கலாவோ இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் தான். கண்டிப்பா போய் எல்லாரும் பார்க்கலாம். நீங்க ஒரு F1 ரேஸ் பார்க்குற ஒரு ஆளு, அதை பத்தி தெரிஞ்சால்னா இன்னும் நீங்க ரொம்ப கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. பட் இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு கமர்ஷியல், ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் மூவி. கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒர்த்தான மூவி. நீங்க வந்து விஷுவல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்ப்பீங்க, அந்த ரேசிங் மாதிரி அந்த கேமரா டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிக்கிறதா இருந்தா கண்டிப்பா ஒரு தடவை ஐமேக்ஸ்லயும் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான மூவி தான். பட் டிராமா வந்து 60% தான் ஒர்க் ஆயிருக்குங்கிறது தான் ஒரே ஒரு நெகட்டிவா எனக்கு தெரிஞ்சது. பட் ஆனா இந்த மூவி இப்படிதான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதை வந்து F1 ரேஸ் தெரிஞ்சவங்களோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் ஆரோக்கியமா வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.